திருப்பாவை பாசுரம் 18. அடி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்யாதி குணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாத்ரமுனீம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யம் அச்சுதபதாமுஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்ததிதராணி தனியாய மேனே अस्मत् गुरोर्बहुदोषधैकसन्दोः रामानुजस्य शरणं प्रपद्ये माता पिता विबुधयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्यानाम् आदस्य न कुलपदेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्करियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य मखधाव्यपुट्टनाद श्रीभक्तिशारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्गुसमुनीं प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्ग स्तनगिरितटी शुप्तमुत्पोत्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिसदशिरसिद्धमध्यापयन्ती स्वोशिष्टायां सृजिनिकलितं या पल्लात्कृत्य पुङ्क्ते गोदा तस्यै नमयितमिथं பூய ஏவாஸ்து பூயக. அன்னவையள் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையாள் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடியுள்ள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியின்றி மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்க. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவள்ளீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணம் பிரபத்யே. தினந்தோறும் திருப்பாவை அனுசந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே இன்றைய நாள் பாசுரம் உந்து மதக்களிற்றன் ஓடாத தோள்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நட்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். புருஷகார பூதையான தாயாரை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானை நாம் அடைய வேண்டும். அதை இந்த பாசுரத்தின் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அல்லை செய்கிறார். முதல்ல போன பாசுரம் கீழ் பாசுரத்தில் என்ன செய்தாள்? அரண்மனைக்குள் நுழைந்து வாயில் காப்பான் தோரண வாயில் காப்பான் நந்தகோபர் யசோதை பலராமனை எழுப்பினர். பின்னர் நட்பினியை எழுப்பி அவள் மூலம் கண்ணனை அடைய எண்ணுகின்றனர். நந்தகோபருக்கு இவர்கள் அறிமுகம் ஆனவர்கள். அவரின் மருமகளே என்று நட்பினி அழைக்கிறார்கள். இலங்கையில் சீதா பிராட்டி சிறையிருந்தபோது நினைத்து கொண்டாலாம், நமக்கு தசரதன் அதாவது மாமனார் இருந்திருந்தால் இப்படி தீரங்கள் ஏற்பட்டிருக்குமா என்றாலாம். இதில் மேலும் ஒரு தாற்பயம் உண்டு. வராக அவதாரத்தில் பூமி பிராட்டியைப் போலவே கிருஷ்ணா அவதாரத்தில் நட்பினியானவள் எம்பெருமானுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவள். ந என்றால் சிறந்த, பின்னை என்றால் பின்னால் வந்தவள் அதாவது இளையவள். எனவே நட்பினை என்பது நீலாதேவியை குறிக்கும். 7 எருதுகளை கொன்று கண்ணன் நட்பினை மனம் புரிந்தான் என்பது வரலாறு. பாசுரத்தின் பதவுரையை நாம் சற்று சிந்திப்போம். உந்து மதக்களிற்றன், மத நீரை பெருக்குகின்ற யானையை உடையவரும் அல்லது அந்த யானையைப் போல பலம் பொருந்தினவனாக இருக்கக்கூடிய ஓடாத தோள்வழியன், எதிரிகளை கண்டு பின்வாங்காத ஒரு தோள்வலிமை உடையவன். நந்தகோபாலன் எப்படி இருக்கிறானாம்? அந்த நந்தகோபாலன் பின்முதுகு காட்டாதல், எதிரிகளை எதிர்த்து போரிட்டு வெல்லக்கூடிய வலிமை படைத்தவனாம் நந்தகோபாலன். அந்த நந்தகோபாலனுடைய மருமகளே நட்பினாய், நட்பினையே கந்தம் கமழும் குழலி, அவளுடைய அந்த கூந்தலானது நன்றாக வாசம் வீசுகிறது. கடைத்திரைவாய், கதவை திற. வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான், கோழிகள் எங்கும்
வந்து கூவின. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான். குறுக்கத்தே செடிகள் அதாவது பூத்திருக்கு. அந்த பந்தலின் மேல் பல தடவை குயில்கள் என்ன செய்கிறதான்? சத்தம் போடுகின்றன. கூட்டங்கள் எல்லாம் கூவுகின்றன. பந்தார் விரலி, பந்து பொருந்திய விரல், அழகான விரலை உடையவள் யாரு? இந்த நட்பினை பிராட்டி. உன் மைத்துனன் பேர்பாட, உன் கணவனான கண்ணனுடைய திருநாமத்தை உன்னுடன் சேர்ந்து நாங்களும் பாட வேண்டும். செந்தாமரை கையாள் சீரார் ஒளியொழிப்ப, நீ மகிழ்ந்து வந்து அந்த சிறப்பு பொருந்திய உன் கைவளைகள் குலுங்க கலகலான ஒழிக்கக்கூடிய அந்த வளையோசியோடு தாமரை பூ போன்ற அந்த செந்தாமரை கை, அவளுடைய கை எப்படி இருக்கிறதாம்? தாமரை பூ போன்றிருக்கிறதாம். அந்த தாமரை பூ போன்ற கையினால் கதவை திறக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். இது மேலோட்டமான ஒரு பதவரி. இதற்கு உள்ளார்ந்த அர்த்தத்தை நாம இப்போ பார்க்கலாம். இருக்கக்கூடிய இந்த நப்பினை, அவளுடைய தந்தையார் பெயர் பார்த்தீங்கன்னா கும்பர். அவருடைய சகோதரர், அந்த நப்பினியுடைய சகோதரர் வந்து ஆய்ப்பாடியிலது, அவர் வந்து ஸ்ரீதாமர். இப்படியாக இருக்கக்கூடிய அந்த நட்பினை இங்க இந்த 18வது பாசுரத்துல என்ன சொல்றா? அந்த சம்பந்தத்தை எடுத்து சொல்கிறார். உறவு, நட்பினைக்கும் நந்தகோபனுக்கும் இருக்கிற அந்த உறவை, நந்தகோபன் குமரன் யாரு? கண்ணன் என்று கூறுவது போல மருமகளே என்று விழிக்கிறார். அதாவது கூப்பிடுகிறார். கூப்பிட்டு கந்தம் கமழும் குழலி, உன்னுடைய அந்த கேசமானது நன்றாக வாசனை வீசக்கூடியதாக இருக்கிறது, பரிமளிக்கும்படி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, இவள் கை எப்படி இருக்காம்? சிந்தாமரை கை போன்றிருக்கிறான். விரல் எப்படி இருக்காம்? பந்தார் விரலி என்றால் அந்த பந்து ஆர் விரல். இவள் கைவளையை சீரார் வளை என்றும் சிறப்பிக்கிறார்கள். கண்ணனோடு பந்தடித்து அவனையும் தோற்பித்தவளாம், அதனால் பந்தார் விரலி என்று சொல்கிறார்கள். மாதவி பந்தல் குயில்களுக்கு வாய்த்த படுக்கை என்பர்கள். பந்தல் போட்டிருப்பார்கள், செடி கொடியெல்லாம் வளர்கிறதுக்கு அங்கே ஒரு பந்தல் போட்டிருப்பார்கள். அந்த பந்தல் வந்து குயில்கள்லாம் வந்து உட்கார்ந்துருக்குமா, அங்கே படுத்துக்குமா. அந்த மாதிரி மாதவி பந்தல் குயில்களுக்கு வாய்த்த படுக்கை என்பர். மைத்துனன் அதாவது அத்தை மகன் மாமன் மகனை மணக்க முறை கருதி கணவனை மைத்துனன் என்று சொல்கிறார்கள். செந்தாமரை கையால் வளை குலுங்க என்னும்படி இவர்கள் செய்து கொள்ளும் பிரார்த்தனை என்ன தெரியுமா? கண்ணனாள் பேறு பெற நாங்கள் உன்னுடைய அனுமதியை பிரார்த்திக்கிறோம், உன்னுடைய அந்த கையை பார்த்திருக்கிறோம். யானைகளின் வாயிலிருந்து மத நீர் தானாகவே ஒழுகும். அத்தகைய மத யானைகளை அடக்கியவன், எதிரிகளை கண்டு பின்வாங்காத தோள் வலிமையை கொண்டவன். இதை அறிந்துதான் கம்சன் கண்ணனை நேரடியாக அழிக்காமல் பூதனை, சடகாசுரன் இப்படி அசுரர்களை அனுப்பினானாம். இப்படி பெருமைமிக்க கண்ணனின் பலராமனின் தந்தையான நந்தகோபாலனின் மருமகளே நட்பினாய் என்று அழைக்கிறார்கள். கண்ணனை அடைய நீதான் எங்களுக்கு அருள வேண்டும், எனவே கதவை திறப்பாயாக என்று கேட்கவும், உள்ளிருந்த நட்பினை பொழுது விழுந்து விட்டதா என அவள் கேள்வி கேட்கிறாளாம். அதற்கு தோழியர்கள் கூறும் பதில் எவ்வாறு இருக்கிறது தெரியுமா? ஒரு கோழி இல்லை, ஊரில் இருக்கிற கோழிகள் அனைத்தும் இங்கு வந்து சப்தம் செய்கின்றன. உனது வீட்டில் உள்ள குறுக்கத்தி பந்தலில் குயில்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கூவிக்கொண்டிருக்கின்றன. நட்பினையே முந்திய இரவில் கண்ணனுடன் பந்து கொண்டு விளையாடி அந்த பந்துடன் படுத்து உறங்குகிறாள். அதனால் பந்தார் விரலி என்று நட்பினையை தோழிகள் அழைக்கின்றார்கள். உண்மையான கைகளுக்கு ஏற்ப அழகாகவும் நெருக்கமாகவும் உள்ள வளைகள் ஒலிக்க வந்து கதவை திறவாய் என்று தோழிகள் அழைக்கிறார்கள். ஜெகதாச்சாரியரான ஸ்ரீ ராமானுஜருக்கும் இந்த பாசுரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அது என்ன? திருப்பாவைஜீயர் என்று ராமானுஜருக்கு திருநாமம். ஸ்ரீராமானுஜர் என்ன பண்ணுவார்? ஜெகதாச்சாரியார் உடையவர். அவர் வந்து தினமும் பிக்ஷைக்கு எழுந்தருள்வார். அப்படி பிக்ஷைக்கு போகும்போது திருப்பாவையை அனுசந்தித்து கொண்டு தான் போவாராம். அப்படி போகும்போது இந்த பாசுரம் வருது, உந்து மத கலிற்றன் ஓடாத தோல்வழியன். இந்த பாசுரம் வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு? அப்போ தான் அந்த பெரிய நம்பி திருமாளிகைக்கு முன்பு நிற்கிறாராம். அப்போது இவர் அந்த பாசுரத்தை கேட்டுக்கொண்டே இந்த கதவை தட்டுகிறார். அப்போ உள்ளிருந்து அத்துழாய் வெளியிலே வருகிறார். அப்படி பார்த்த உடனே அப்படியே அவளை வந்து நமஸ்கரிக்கிறார், சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறார். எதனால் அப்படின்னா, அவருக்கு இந்த பாசுரத்திலே ஊன்றி போனதுனால அத்துழாயும் நப்பினை போலவே அவருக்கு தெரிந்தாராம். சீரார் கைவழி ஒழிப்ப என்பது போல
அவருக்கு தோன்றியதாம் மனதிற்குள்ளே. அதனால என்ன பண்ணினாராம், அந்த திருமகள் காலிலே விழுந்தாராம். செந்தாமரை கையால் சீரார் வழி ஒழிப்ப வந்த தரவார் நிகழ்ந்தலோர் எம்பாவார் என்று அனுசந்தித்து நீர்ந்ததாம். அத்துழாய் கதவை திறந்து கொண்டு வந்ததும் ராமானுஜர் நட்பினே பிராட்டியே என்று நினைத்து அப்படியே மெய்மறந்து வணங்கினாராம். அதனால அத்துழாய் பெரிய நம்பிடம் சென்று சொன்னாலாம். அவருடைய பெரிய நம்பி தானே அவருடைய திருத்தகப்பனார். அதனால தகப்பனார் இடத்துல போய் அத்துழாய் சொல்கிறார், ராமானுஜர் அடியனுடைய காலிலே விழுந்தார் என்று சொல்லும்போது, அப்போ பெரிய நம்பிகள் சொன்னாராம், இல்லை, அவர் உந்துமலை மதக்களிற்றன் என்ற பாசுரத்தை அனுசந்தித்து வந்து கொண்டிருந்திருப்பார் என்று சொன்னாராம். அதுபோல இங்கே பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான், புருஷகார போதையாக இருக்கக்கூடிய பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பந்தத்தில் நாம் அவரை கண்ணனெம்பெருமானை நாம் அணுகணும் என்பது இந்த பாசுரம் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு பாசுரம் இது. ஆத்மஜாய என்று ஹனுமன் சொன்னது, அப்படி சொன்ன உடனே அவருக்கு பலம் சித்தித்தான். அதாவது ஜனக மகாராஜாவுக்கு நீ எப்படி எந்த நிலத்தை விழும்போது வந்து காட்டி தந்தாயோ அதுபோல எனக்கு சீதாமாதா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை எனக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்று ஹனுமன் பிரார்த்தித்தானாம். அதன் பிறகு அவனுக்கு அந்த பலம் சித்தித்ததாம். அதே போல் புருஷகார பூதியான தாயாரை முன்னிட்டு கொண்டு நாம் செய்யக்கூடியது நமக்கு பலம் சித்திக்கும் என்று இந்த பாசுரம் மூலமாக நமக்கு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்கிறார். இன்னொரு ராமாயண விருந்தாந்தத்தையும் நம்ம எடுத்துக்கணும். என்னன்னா, திருச்சித்திரக்கூடத்தில் ராமபிரானும் சீதா பிராட்டியும் தனித்து இருக்கிறார்கள். அப்போ ராமன் சீதையின் மடியிலே அவன் சனித்து கொண்டிருக்கிறான். அந்த நேரம் பார்த்து காகாசுரன் என்ற அந்த அசுரன் காகத்தின் வடிவிலே வந்து தாயார் என்னுடைய திருமார்பிலே கொத்துப்படுகிறான். அந்த கொத்தின பின்னாடி அந்த மார்பிலிருந்து ரத்தம் வருகிறது. அந்த ரத்தமானது ராமன் மேலே பட்டது. ராமன் மேலே பட்ட உடனே ராமன் சடக்கென்று எழுந்து கொண்டு, ஐயோ சீதா, உன்னுடைய மார்பிலிருந்து ரத்தம் வழிகிறதே என்ன என்று பார்க்கும்போது அந்த காகாசுரன் கொத்தினதே என்று தெரிந்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை அஸ்திரமாக உபயோகித்து அதன் மேலே போடுகிறான். உடனே காகாசுரன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து தப்பிச்சா போதும்னு ஒவ்வொரு லோகமாக போகிறான். அவனுடைய தந்தையார் இடத்துலையும் போகிறான், எல்லா லோகத்துக்கும் போகிறான். ஆனாலும் அவனை காப்பாற்ற முடியவில்லை. அந்த அஸ்திரத்திலேருந்து அவன் சுற்றி வரான். அந்த அஸ்திரத்துக்கு பயந்துண்டு எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு வந்து மீண்டும் இந்த சீத்தையும் ராமனும் இருக்கக்கூடிய அந்த காட்டிலேயே வந்து விழறானான். அப்படி விழும்போது என்ன பண்ணிடுறான்னா, அவன் கால் வந்து ராமன் இடத்துல தலை தாயார் இடத்துல விழுந்து விடுகிறதான். அப்போ தாயார் என்ன செய்கிறாளாம், ஐயோ பாவம் என்று அந்த தலையை திருப்பி ராமனிடம் பக்கம் இருக்கும்போது நவுத்தி விடுகிறாளாம் கால் தன்னுடைய கட்டை விரலால். இப்படி தாயார் வந்து கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடியவள், தனக்கு ஒரு தீங்கு நினைத்தவனை கூட பாவம் என்று மன்னித்து விடக்கூடியவள். அதனகாசுரனை பாவம் என்று மன்னித்து விடுகிறார் ராமன். அப்போ தாயாரை முன்னிட்டு கொண்டுதான், புருஷகார போதையாக வைத்து கொண்டுதான் நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே எம்பெருமானை நாம சேர வேண்டும். பிராட்டியோடைய தன்னிலை, அவள் இல்லாத இடத்துல யாரெல்லாம் இறந்தார்கள் பார்ப்போம். சுபாகு, மாரீச்சன், இந்த தாடகை, இப்படி நம்ம பிராட்டியை அழிய செய்து என்ன பண்ணா, சூர்பனகை ராமனை ஆசைப்பட்டாள், அதனால மூக்கு அறுபட்டாள். பிராட்டி சன்னதி இல்லாமல், அதாவது பிராட்டி இல்லாத நேரத்துல தான் மாரீச்சனை அவன் வதம் செய்தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுபாகு, அடுத்து தாடகை, இவர்களெல்லாம் இந்த தாயாருடைய சன்னதி இல்லை. அப்போ அதனால என்ன ஆயிடுத்து, அவர்கள் எல்லாம் வதம் செய்யப்பட்டார்கள். ராவணன் அதே போலதான் மாண்டு போனான். ராமனிடத்துல ராவணன் மாண்டு போனான். இப்படி பிராட்டியின் சம்பந்தம் இஷ்ட சித்திக்கு அவசியபேட்சிதம் என்பதை நம்ம ஆழ்வார் கடிவாட்டிய வினைகள் வடிவார் மாதவனாரே முதலான இடங்களிலே அருளி செய்தார். பேயாழ்வார் முதல்ல என்ன பண்ணார், முதல்ல திருக்கண்டேன்னா, அதுக்கப்புறம் தான் பொன்மேனி கண்டேன். இந்த திருவினால்தான் எம்பெருமானுடைய அந்த உடலுமே தேஜஸ் பெற்றதான், பொன்மேனியாக திகழ்ந்ததான். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்ற பாசுரத்தில் முதல் பாசுரமே அதுதானே பேயாழ்வாருக்கு. மிக அற்புதமாக அவரும் தாயாரை முன்னிட்டு கொண்ட புருஷகார போதையாக அவளை ஏன் நம்ம கத்தியத்திரயத்தில் உடையவர் என்ன சொல்கிறார், முதல்ல ஸ்ரீரங்கத்தில் என்ன பண்ணுறார், பங்குனி உத்திரத்தில் திவ்ய தம்பதிகளாக பங்குனி உத்திர தினத்தன்று பிராட்டியும் நம்பெருமாளும் ஒரே இடத்திலே சேர்ந்து அந்த பங்குனி உத்திர மண்டபத்திலே திவ்ய தம்பதிகளாக எழுந்து அருள்பாலிக்கும் நேரத்தில் தான் ராமானுஜரை சரணாகதி கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம் என்ற மூன்றையும் கத்தியத்திரயமாக அருளை செய்தார். தாயாரை முன்னிட்டு கொண்டு தான் அருளை செய்தார். அதனால் நம்ம தாயாரை முன்னிட்டு கொண்டு தான் எம்பெருமானை நாம் அடைய வேண்டும் என்பதை இந்த பாசுரத்தின் மூலமாக நமக்கு காட்டி தந்திருக்கிறாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். திருவாடி பூரத்த சிகதுதித்தால் வழியே
திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே. பெரும்புதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே. 143 உரைத்தாள் வாழியே. உயரரங்கருக்கே கன்னி ஒன்றழித்தாள் வாழியே. மறுவாரும் திருமள்ளி உளநாடி வாழியே. வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளை சரணம். ஆழ்வார் எம்பெருமானாஜியர் திருவடிகளை சரணம். ஆச்சாரியன் திருவடிகளை சரணம். நமஸ்காரம்.